நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் நீங்க கொடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே இங்க டிஸ்ப்ளே ஆகுங்க. இங்க அவைலபிள் டீடைல்ஸும் சேஞ்ச் ரிக்வயர்ட் இது ரெண்டுமே இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு இல்லையா, பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்க எதை வந்து சேஞ்ச் பண்ண நேமா ஜெண்டர் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க செக் பாக்ஸ் அது கிட்ட இருக்க பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இதுதான் எல்லாமே சேம் டு சேம் தாங்க. நேஷனாலிட்டி சேஞ்ச் பண்ணா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க செக் பாக்ஸ் கிட்ட போய் பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே இது கிளிக் பண்ணி நீங்க கரெக்டான நேம் என்டர் பண்ணிட்டு இங்க ப்ரொசீட் அப்படின்னு ஆப்ஷன் தெரியுது இல்லையா, அந்த ப்ரொசீட் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நேம் வந்து அப்டேட் பண்றேன் அப்படின்னா இங்க இது பாருங்க மெம்பர் நேம் அப்படின்னு இருக்கா, அந்த இடத்துல செலக்ட் ஆப்ஷன் தெரியுது இல்லையா, அந்த செலக்ட் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அங்க ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல நீங்க செக் பண்ணிட்டு எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்றீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க சூஸ் ஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் தெரியுது இல்லையா, அந்த சூஸ் ஃபைல் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நீங்க எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் 2 அப்படின்னு தெரியுது அந்த இடத்துல செலக்ட் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல மொத்த டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு தெரியும். அதுல நீங்க எந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க சூஸ் ஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, சூஸ் ஃபைல்ல போயிட்டு நீங்க எந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட் ஃபைலை வந்து இந்த இடத்துல அப்லோட்